நம்ம வாழ்க்கையில் பொய்யா நடந்துக்கிறது தான் என்னவா அமையுதுன்னா நோய்களாகவும் கஷ்டங்களாகவும் சிரமங்களாகவும் மாறுது. நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த நோய்கள் பற்றி இதை பற்றியே சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நோய் அப்படிங்கிறது மிக அதிகமாக பிரபலமாக இருக்குது. அதே சமயம் அந்த நோயின் காரணப்படக்கூடிய சிரமங்களும் சரி எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை சொல்லி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு வரேன். அதாவது நம்ம பொய் பேசுகிறோம் அப்படின்னா என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பொய்யா தான் இருக்குங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கேயும் பொய்யா தான் நடந்துக்கிறோம். உண்மையாக அந்த வேலை நமக்கு பிடிக்குதுங்களா? யாருக்குமே பிடிக்காது. அதே போல் ஒருத்தர் ஒரு தொழில் செய்வார், அந்த தொழிலை பிடிச்சி தான் செய்வாரா அப்படின்னா பிடிச்சி செய்ய மாட்டார், வேறு வழி இல்லாமல் செஞ்சுருப்பார். ஒருவர் தன்னோட மனைவி கணவன் இதே போல் குடும்பத்தார்கள் நண்பர்கள் இது மாதிரி நீங்கள் எந்த சரௌண்டிங் எல்லா பக்கம் எடுத்துட்டாலும் அதில் நிறைய பேர் பொய்யா தான் பழகிட்டு போவாங்க தவிர உண்மையாக கிடையாது. ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கங்களேன், ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, இல்லை அவங்க வந்து லவ் பண்ணி மேரேஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் அமைஞ்சிருச்சு, வேறு வழி இல்லாமல் பொய்யாக தான் வாழ்ந்துருப்பாங்களே தவிர உண்மையான வாழ்க்கை அவங்கள்ட்ட இருக்காது. நான் ஏன் இந்த பொய் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யாருடைய வாழ்க்கையில் இந்த பொய்யான அந்த உண்மை இல்லாத வாழ்க்கை இருக்கோ, அதாவது நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கும்போது இறைவனுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்கள வந்துட்டு நம்ம இறைவன் நம்ம கொடுத்த பொறுப்புன்னு சொல்லி நம்ம விளங்குவோம். எப்போ நம்ம இறைவனுக்காக வாழலையோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு பொய்யான வாழ்க்கை முறையாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், நமக்கு அருகாமையில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஜன்னல் திறக்கிறோம் அப்படிங்கும்போது காற்று அவருக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், நமக்கு தேவைப்படலாம். அப்போ அவரை நம்ம கவனிக்கணும். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பாளி ஆகிட்டார். இப்போ நம்ம ஒரு பக்கம் போகிறோம், நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவர் நம்ம கூட உள்ள பொறுப்பு. அவருக்கு உண்டான நம்ம தேவைகள் பூர்த்தி செஞ்சு தான் ஆகணும். அதே போல் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க, நண்பர்கள், உற்றார் உறவினர், பழகக்கூடியவங்க, நம்ம கண் பார்வைகளில் நம்ம செயல்கள் ஈடுபடக்கூடிய எல்லா விஷயமும் யார் யார் நமக்கு தொடர்பில் இருக்காங்களோ எல்லாமே நமக்கு பொறுப்பாளிகள். அவங்களோட பொறுப்பை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றணும். ஆனால் நம்ம அப்படி நிறைவேற்றலை அப்படின்னு நம்ம பொய்யா வாழ்கிறன்னு தான் அர்த்தம். அதே போல் நம்ம உண்மையாக வாழ்கிறோம் அப்படிங்கும்போது பொறுப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விஷயம் புரிய வருது அப்படின்னா, எப்போ நம்ம இந்த பொய்யான வாழ்க்கை வாழ்கிறோமோ, பொய் பேசுகிறோமோ, பொய் பேசுகிறது மட்டும் பொய் கிடையாது, பொய்யால் வாழக்கூடிய வாழ்க்கையும் உண்மைக்கு புறம்பாக வாழக்கூடிய வாழ்க்கையும் பொய்யானது தான். இப்போ இந்த பொய் என்ன பண்ண நோயை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு உணவு போய் சாப்பிட போகிறோம். அப்போ என்னென்னா நம்ம பொய்யா நம்ம சாப்பிட்றோம். அதாவது அவர் டீ சாப்பிட கூப்பிட்றாரு, எனக்கு டீ சாப்பிட விருப்பம் இல்லை, நம்ம பொய்யா சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது அந்த பிடிக்காத டீயை குடிக்கும்போது எனக்கும் என்னென்னா நோய் ஆகுது. ஏன்னா எனக்கு பசி இல்லை, எனக்கு பிடிக்கல, சரிங்களா? அதே சமயம் என்னென்னா நம்ம ஒருத்தர் வற்புறுத்தி கொண்டு போய் பொய் சாப்பிட வைக்கிறோம். நமக்கு உண்மையான பசி இருக்குது, அவருக்கு உண்மையான பசி இல்லை. அப்போ சாப்பிட வச்சா அவருக்கு நோய் வருமா இல்லைங்களா? எடுத்துக்காட்டுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அப்போ என்னென்னா நம்ம வாழ்க்கையில் பொய் தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கணவனுக்காக சாப்பிடுவாங்க, இல்லை மனைவி வந்துட்டு மனைவி கஷ்டப்படணும் கணவர் சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் என்னென்னா மனக்கசப்புகள்லேயே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ யாருடைய இதுலேயும் உண்மை இருக்காது. இதில் இன்னொரு முறை இருக்குங்க, இயற்கையே என்னென்னு சொன்னால் அப்படி அமைச்சிரும். நம்ம செஞ்ச தவறுகளுக்காக அது குற்றப்பரிகாரமாக அது அமைஞ்சிரும். நம்ம ஒரு விருப்பமில்லாத இடத்துல போய் சாப்பிடுவோம், விருப்பமில்லாத சூழ்நிலையில் சாப்பிடுவோம், பசி இல்லாமல் சாப்பிடுவோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அது நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக அமைஞ்சிடும். இப்போ நான் எடுத்துக்காட்டுக்காக என்ன சொல்லலான்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போகும்போது என்னென்னா அந்த இடத்துல நமக்கு பசி இல்லை, ஆனால் அந்த இடத்துல நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். இப்போ என்னென்னா அந்த அந்த பொதுவான இடத்துடைய அந்த அந்த மரியாதை கருதி நம்ம சாப்பிடும்போது என்ன அங்கே ஏற்படைய குழப்பங்கள் நம்ம தவிர்க்கிறோம். இப்போ அந்த குழப்பங்கள் நம்ம தவிர்த்துறோம். இப்போ நம்ம உடம்பு பாதிக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம், அந்த தவறுக்குனால பிரதிபலன் இப்படி கிடைக்கிறத தவிர இதுதான் இதுதான் உண்மை நிலையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம். இப்போ கணவன் மனைவி இருப்பாங்க, இப்போ கணவனுக்காக என்ன பண்ணுவாங்க, மனைவி சாப்பிடுவாங்க, இல்லை மனைவிக்காக கணவன் சாப்பிடுவார். வேறு சூழ்நிலை அப்படி தான் அமையும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர் ஒன்று பசி இல்லாமல் சாப்பிடுவார் அப்படின்னு முடிவாக்கப்பட்டுருச்சு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பசி இல்லாமல் சாப்பிட்றது கனவுக்காக சாப்பிட்றாரு. அப்போ அந்த ஒரு வேளை கணவனை திருப்திப்படுத்தாரா இல்லைங்களா? ஆனால் அடிப்படை என்னவா அமையும்னு சொன்னால், அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அதுலேயும் உண்மை இருக்கணும், அதுலேயும் பொய் இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு கணவனுக்காக சாப்பிட்றேன், எனக்கு பசி இல்லை தான், ஆனாலும் என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற உண்மையான எண்ணம் இருக்கணுமே தவிர வேறு வழி இல்லாமல் மனக்கசப்போடு சாப்பிட்றதுங்கிறது அந்த கேட்டகரியில் வராது. திரும்ப நான் இந்த விஷயத்தில் திரும்ப வர்றேன். இப்போ பொய் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் கலந்துருக்கு. நம்ம பழகக்கூடிய நபர்கள்ட்ட பொய்யா பழகுவோம், பேசும்போது பொய் இருக்கும், பழகும்போது பொய் இருக்கும், சிந்தனையில் பொய் இருக்கும், செயலில் எல்லாமே பொய்யாகவே இருக்கும், எதுலேயுமே உண்மை இருக்காது. அப்போ எப்போ நம்ம பொய்யா இருக்கிறோமோ அந்த பொய் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நோய்களை ஏற்படுத்தும், வறுமையை ஏற்படுத்தும், கஷ்டங்களை ஏற்படுத்தும். இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு பிடித்தக்கூடிய பிணிகள் என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உண்மையின் பக்கம் வாங்க. அதுக்குன்னு உண்மை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க முகத்து முன்னாடியே அவங்கள தரக்குறைவாக பேசுகிறது. நான் உண்மையாக தானே பேசுகிறேன், முன்னாடி தானே பேசுகிறேன், எனக்கு பயம் இல்லை,
உண்மைக்கு புறம்பாக பேசுவோம். ஆனால் அப்படி நம்ம ஒருத்தர் பேசுகிறோமா இல்லைங்களா, அப்போ நம்ம உண்மைக்கு புறம்பாக தான் அவர்கிட்ட பேசுகிறோம். என்னென்னா அவர் உண்மையாகவே ஒரு மனசு பாதிக்கப்படுதா இல்லையா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அப்போ அதுவும் பொய் தானே. அப்போ அவர்கிட்ட இருக்க விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லும்போது என்னென்னா ஒரு வேளை அவருடைய மனசில் வேறு சிந்தனை இருக்கலாம் ஒன்று. 2வது அப்படி பேசும்போது அவர் மனசு பாதிக்கப்படுது. அப்போ நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, ஆனால் அவர் மனசு பாதிக்கப்படுது. அப்போ நீங்கள் பொய்யா தானே நடந்துக்கிட்டீங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அடிப்படை என்னவா அமைனா உங்களுடைய உள்ளுணர்வு அறிவிக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நம்ம கற்பனைக்குள்ளே போகும்போது, ஒரு யோசனைக்குள்ளே போகும்போது, கடந்த கால சிந்தனைக்குள்ளே போகும்போது தான் நமக்கு வந்து பொய்கள் தேவைப்படுது. நீங்கள் சிந்தனையில் இருங்க, அந்த சிந்தனை உங்களுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கும். நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் அந்த இறையறிவின்படி அந்த சிந்தனையின் அடிப்படையில் நற்சிந்தனையின் அடிப்படையில் பழகும் பொழுது நீங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையான வாழ்க்கையாக அமையும். பொய்யான நபர்கள் உங்கள்கிட்டே வரமாட்டாங்க. அவங்க வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் கூடயே உங்களோட சிந்தனை உண்மையாக இருந்துச்சு, செயல் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் மனசு உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே உண்மையாக இருப்பாங்க. இல்லை பழகுறவர் பொய்யா இருந்தாலும் உங்கள்கிட்ட வரும்போது ஒரு உண்மையான நபராக மாறிடுவார். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போ என்ன காரணமாக அமையுது, இவ்வளவு நோய்கள் மலிவாக இருக்கிறதுக்கு காரணம், இவ்வளோ கஷ்டங்கள் மலிவாக இருக்கிற காரணம் யாருடைய வாழ்க்கையும் என்னென்னு சொன்னால் உண்மை அப்படிங்கிறது இல்லாமல் போனதன் காரணமாக, பொய் அதிகமாக இருப்பதன் காரணம் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறது உண்மையாளன், பரிசுத்தமானவன், என்னென்னா அது தூய சக்தி. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அவன் மகத்தான கிருபையாளன், கருணையாளன், கொடையாளன், இந்த மாதிரி சிறப்புகள்லாம் இறைவனுக்கு இருக்கும் பொழுது, அந்த இயற்கைக்கு இறைவன் கொடுத்துருக்கும் பொழுது, நம்ம அதை விட்டுட்டு இறை குணங்களை வாழாமல் பொய் அப்படிங்கிற கெட்ட குணங்களை வாழும்போது என்னென்னு சொன்னால் நம்ம கெட்ட சக்திகள் அந்த நிலைக்கு நம்ம போகும்போது இறைவனோட உதவி இல்லாமல் நம்ம நோய்களால் கஷ்டப்படுறோம். இப்போ பொய்யும் நோயும் அப்படின்னு சொன்னால், பொய் பேசினா கண்டிப்பாக நோய் வருங்க. அது நீங்கள் எந்த காரணத்தில் எதில் சொன்னாலும் உண்மை சொன்னால் என்னென்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்துட்டு என்னென்னா சிறப்பாக அமையும், நோய்கள் வராது. அப்போ பொய் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாவே, பொய் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது நீங்கள் நினச்சிக்கிங்க. அது நோயாகவும் இருக்கலாம், வறுமையாகவும் இருக்கலாம், சூழ்நிலை கஷ்டங்களாக எதுவாக இருந்தாலும் எப்போ நீங்கள் பொய் பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்கள் கண்டிப்பாக இறைவன் வேதனை எதிர்பார்த்துடுங்கள் அப்படிங்கிறது தான் கருத்து. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து, பொய்யான செயல்களிலிருந்து, பொய்யான பேச்சுக்களிலிருந்து, பொய்யான பார்வையிலிருந்து, பொய்யான சிந்தனைகளிலிருந்து, பொய்யான வாழ்க்கையிலிருந்து மாறி பொய்யான கருத்துக்களிலிருந்து, பொய்யான நோக்கங்களிலிருந்து, பொய்யான வாழ்க்கை நடைமுறைகளிலிருந்து, பொய்யான பழக்க வழக்கங்களிலிருந்து, பொய்யான இலக்கிலிருந்து, அதே போல் பொய்யான நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதாவது நடந்துக்கிறது, பண்ணுறது. உண்மையாகவே எனக்கு இப்படி தான் பேச வரும்னு இருக்கும், நம்ம பொய்யா பேசுவோம். அதாவது ஒரு ஸ்டைலாக பேசுகிறது, இதெல்லாம் எப்போ நீங்கள் உண்மைக்கு மாற்றமாக செய்கிறீங்களோ என்னென்னா எல்லாமே உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அதாவது நம்ம ஒரு அழகாகவே இருக்க மாட்டோம், பொய்யா அலங்கரிச்சுக்குவோம். அதை நம்ம மிகைப்படுத்தி ரொம்ப காட்டுவோம். அதாவது இயற்கையாகவே ஒரு அழகு இருக்கும், அந்த இயற்கையாகவே காமிச்சிக்கிறது வேறங்க. ஆனால் அந்த இயற்கை இல்லாமல் நம்ம செயற்கையாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மிகைப்படுத்தும் பொழுது எல்லாமே நோயாகத்தான் மாறும். உலகம் எல்லா விஷயங்களும் பாருங்கள், எப்போ உண்மை இல்லையோ ஒரு உணவுப் பொருள் இருக்குது, அந்த உணவுப் பொருள் உண்மையாக வந்துச்சு அப்படின்னா சுவை கம்மியாக இருந்தாலும் ஆரோக்கியமானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அதை நம்ம தேவைக்காக சாப்பிடுவோம். இதே அந்த உணவு பொய்யாக நீங்கள் சரி செய்யும்போது, பொய்யாக மாற்றும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால் அதிகப்படியான சுவை கூட்டியிருப்பீங்க. இப்போ சாப்பிட்றவங்க எச்சா சாப்பிடுவாங்க, அது சுவை தூண்டப்பட்டு எச்சா சாப்பிட வைக்கும். அதே சமயம் பக்க விளைவுகள் இருக்கும். இப்போ என்னென்னா உண்மை அப்படிங்கிறதா நல்லது. பொய் எப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சோ அது எந்த வகையில் வந்தாலும் நோய் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதா உண்மை. அதை ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் உண்மையாக வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அடிப்படையில் போகணுன்னு சொன்னால் எல்லாம் சிறப்பாக அமையும்.